சிறுவாணி இலக்கிய திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும், இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு சேர்ந்து தமிழ்நாடு அரசு நடத்துகிற இந்த இலக்கிய திருவிழா தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசிற்கும், அதை சிறன்மேற்கொண்டு செயல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிற பள்ளி கல்வித்துறை மற்றும் நூலகத்துறை சார்ந்த அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகமாக இப்போது மாணவர்களுடைய வருகை இவ்வளோதான் நினைக்கிறேன். இல்லை திருப்பி பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே வருவாங்களான்னு தெரியல. வெளியே போக முடியாத அளவுக்கு கதவை பூட்டிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லை. ஏன் எல்லாம் ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு தான் இங்கே வந்து நிற்கிறேன் நான். சரி, இன்றைக்கு எனக்கான தலைப்பு மொழியால் தலைமை கொள் அப்படிங்கிற இந்த தலைப்பு. இந்த தலைப்பிற்குள் போவதற்கு ஒரு சின்ன நாட்டார் கதையிலிருந்து இந்த பேச்சை துவங்க இருக்கிறேன். ஒரு ஆடு, அது கிராமத்தில் பட்டியிலேயே வளர்க்கப்பட்ட ஒரு ஆடு, ரொம்ப குட்டி ஆடு. அது பட்டிக்குள்ளேயே வளர்ந்து வந்து ஓரளவுக்கு பெருசா இருக்கு. பட்டியை விட்டு வெளியே போவதற்கான வாய்ப்பே இல்லாமல் வளர்க்கப்பட்ட ஒரு ஆடு திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிருச்சு, பட்டியை விட்டு தாண்டி போகிற வாய்ப்பு கிடைச்சு ஏறி குதிச்சு ஓடிருச்சு. அது அன்னைக்கு வரைக்கும் அந்த பட்டியல கொண்டு வந்து என்ன கொடுப்பாங்களோ அதை மட்டுமே சாப்பிட்டு பார்த்து வளர்ந்த ஒரு ஆடு தப்பிச்சு வெளியே போய் சுதந்திரமாக காடுகள்லையும் மேடுகள்லையும் இருக்கிற செடி கொடிகளை பார்த்த உடனே அதுக்கு விதவிதமான சாப்பாடு கிடைக்கும்ல, அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு அது இருக்கிற வீட்டை மறந்து சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஆஹா, இங்கே நல்லா இருக்கு, அங்கே நல்லா இருக்கு, அங்கே நல்லா இருக்குன்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே ஓடினது ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே போயிடுச்சுன்னா அடர்ந்த காட்டுக்குள்ளேயே போயிடுச்சு. மாலை நேரம் ஆயிடுச்சு. இப்போ திரும்பி அதுக்கு வர்றதுக்கு வழி தெரியலை, இருட்டாயிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போய் காட்டில் எங்கேயாவது பதுங்கி இருப்பதற்கு இடம் கிடைக்குமான்னு அப்படியே ஓரமாக போய் பார்த்து ஒரு சின்ன குகை மாதிரி இருந்துச்சு. அந்த குகையை நோக்கி போயிடுச்சு. நைட் நம்ம இங்க இருந்துட்டு காலையில போய்க்கலாம். இப்போ இரவு நல்ல சூரியன் இறங்கி இருக்கிற அந்த மாலை மங்குகிற நேரம் இது உள்ள போய் அங்க நிக்குது. போகும்போதே அந்த இடமே ஒரு மாதிரி ஒரு கவிச்ச ஸ்மெல்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு ரத்த வாடையும் ஒரு மாமிச இறைச்சி வாடையும் வருது. இந்த ஆட்டுக்கு தெரியல அது போய் இருக்கிற இடம் ஒரு சிங்கத்தோட குகைன்னு தெரியல. அது போயிடுச்சு. உள்ள போய் பாதுகாப்பா இன்னைக்கு இரவு இங்க இருந்துடலாம்னு நினைச்சு இருக்கு. நம்ம சிங்கம் இருக்கு இல்லையா, காட்டுக்கு அவர் தானே தலைவன். அவரு அப்படியே சுத்திட்டு அந்த மாலை நேரத்தில் அப்படியே வரலாமேன்னு அவரோட இடத்துக்கு வர்றார். வரும்போது அவர் பார்க்கிறார், கீழே இருக்கிற கொஞ்சம் சேரும் சகதியும் இருக்கிற அந்த மண்ணுல வித்தியாசமான குழம்பு காலடி இருக்கு. இந்த ஆடு மிதிச்சு நடந்து போச்சுல்ல, சிங்கம் இது வரைக்கும் ஆட்டை பார்த்ததே இல்லை. நம்புற மாதிரியா சார் இருக்கு? நம்புங்க கதை. சிங்கம் ஆட்டை பார்த்ததே இல்லை. அதோட குளம்படியும் தெரியாது, காலடியும் தெரியாது. சிங்கம் என்ன நினைச்சுக்கிச்சுன்னா ஏதோ வித்தியாசமான ஒரு விலங்கு நம்மளுடைய வீட்டுக்குள்ள போயிருக்குது, எதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சிங்கம் தான், ராஜா தான், அதுக்கு பயம் ஆயிருச்சு. நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தன் போய் இருக்கிறான்னா அவன் நம்மளை விட பெரிய ஆளாத்தான் இருப்பான். இப்ப நம்ம உள்ள போறதா வேண்டாமான்னு அதுக்கு பயம். வெளியே நின்று மெதுவா அதோட ரேஞ்சுக்கு ஒரு சவுண்டு கொடுக்கலாமேன்னு சிங்கத்தோட கர்ஜனை தெரியும் தானே, அப்படி மெதுவா அப்படின்னு ஒரு கர்ஜனை கொடுக்கு. இந்த ஆடு உள்ள இருக்கு இல்லையா, அந்த ஆடு அதுக்கு பயம். இப்ப இந்த சத்தத்தை கேட்டோன்னு ஐயோ நம்ம எங்கேயோ தெரியாதனமா உள்ள வந்து மாட்டிக்கிட்டோம் போல. ஆடு பட்டியல் இருக்கும்போது அது அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கு. காட்டுல இவங்கெல்லாம் இருப்பாங்க, இன்னார்னு சிங்கத்தை பத்தி தெரியும், நரிய பத்தி தெரியும், எல்லாம் தெரியும். இப்ப சிங்கம் வெளியே இருந்து சவுண்டு கொடுத்தோன்னே நம்ம அம்மா சொல்லி கொடுத்தாங்களா அந்த சத்தம் மாதிரியே இருக்கு, வெளியே காட்டு ராஜா இருக்கான் போல இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் வீட்டுக்குள்ள வந்து முழிச்சுக்கிட்டமே. அது அப்படியே சத்தம் கொடுத்துட்டு யாரு அப்படின்னு கேக்குது. இந்த ஆட்டுக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. திடீர்னு ஒரு பல்ப் எரியும்ல, அப்படி எரியுது ஆட்டுக்கு. சரி, சமாளிச்சு ஆகணும். உள்ள இருந்து ஆடு தன்னால் முடிந்த அளவிற்கு முயற்சி செஞ்சு அது வித்தியாசமா ஒரு சவுண்டு கொடுக்குது. சிங்கத்துக்கு பயம் அதிகமாயிருச்சு.
ஐயோ, இந்த சவுண்ட் இது வரைக்கும் நம்ம கேட்டதே இல்லையே, உண்மையிலேயே இவன் எவனோ பெரிய ஆள் தான் போல. ஆடு சொல்லுச்சு, வா வா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், பசிக்குது அப்படின்னு. சிங்கத்துக்கு ரொம்ப பயமாயிருச்சு. இது இங்க இனிமேல் இங்க இருக்கக்கூடாது, திருச்சு ஓடுது. இந்த மாலை நேரம்ல, மயங்கர நேரம்ல ஓடுது. காட்டுல விலங்குகள் அங்கங்க இருக்கும்ல, அந்த விலங்குகள்லாம் சிங்கம் தலை தெரிச்சு ஓடுறதை பார்த்து மிரண்டு போய் நிக்குது. என்னடா இவன் தானே எல்லாத்தையும் துரத்துவான், இவனை எவனோ துரத்துறான் போல, பயந்து ஓடுறானே. ஓடுது ஓடுது ஓடுது, எல்லாரும் பயந்து நிக்கிறாங்க. இந்த நரி இருக்குல்ல, அது மட்டும் இதுக்குடா சிங்கம் இப்படி ஓடுறானா, அது பின்னாடியே ஓடி போய் ஓவர்டேக் பண்ணி நிறுத்திடுச்சு. இல்லையா சிங்கம், நீ பயந்து ஓடுற, எல்லாரும் பார்த்து பயந்துட்டு இருக்க, ஏதாவது சொன்னேன்னா நாங்களும் ஓடி வருவோம்ல, நீ பாட்டு விட்டுட்டு ஓடுனேன்னா. சொல்லுது சிங்கம், இல்ல உள்ள ஒரு பெரிய விலங்கு இருக்கிறான், அவன் என்னை சாப்பிடுவான் போல, கூப்பிடுறான், நான் இருக்கக்கூடாதுன்னு ஓடுறேன். இப்போ நரி சொல்லுது, ஏன்னா காட்டிலேயே பெரிய ஆள் நீ தான், உன்னோட பெரிய ஆள் யாரும் இல்லை, அப்படி யாரை பார்த்து பயந்த, இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். நரி போகுது. நரி அடிக்கடி, அதை நம்ம திருட்டு நரி தானே சொல்லுவோம். ஆனால் பிரபஞ்சம் ரொம்ப அழகா சொல்லுவார், எழுத்தாளர் பிரபஞ்சன்கிறவர் ரொம்ப அழகா சொல்லுவார், எந்த நரியும் காபி ஷாப்பில் போய் உட்கார்ந்து கொண்டு எவன் குடியை கெடுக்கலாம் என்று காப்பி குடித்து கொண்டே யோசிப்பதில்லை அப்படின்னு சொல்லுவார் அவர். அது செய்யறதெல்லாம் யாரு? நம்ம தான். மனுஷங்க எங்கேயோ வெளியே இருக்கிறாங்க, நம்மெல்லாம் வேற அப்படிங்கிற மாதிரி இல்லையா. நரி அப்படி செய்யாது. ஆனா நம்ம கதையில நிறைய தானே வச்சிருக்கிறோம். இந்த திருட்டு நரி பல தடவை காட்டுல இருந்து ஓடி போய் பட்டியல ஆட்டை திருடி தின்றுருக்கு, அதனால ஆட்டை பத்தி தெரியும். இது குகைக்கு போகும்போது அந்த காலடி தடத்தை பார்த்துருச்சு. சே, ஒரு ஆடு தான் உள்ள இருக்கு, இதுக்கு போய் அவன் பயந்துக்கிட்டானே. போகுது, போய் பவ்யமா சொல்லுது, ராஜா பயப்படாதீங்க, உள்ள சும்மா எனக்கு தெரியும், வாங்க. போய் ஒரு மிரட்டணும்னா இன்னைக்கு நமக்கு வேட்டை, வாங்க ராஜா. ராஜா சொல்லுது, ஒன்ன நம்ப மாட்டேன், நீ திருட்டு பையன் தெரியும், நீ எவன் கூட எப்போ சேர்ந்து எதை கெடுப்பன்னு தெரியும், நீ எவங்களோடையோ பிளான் பண்ணி என்ன காலி பண்ண முயற்சி செய்யறேன்னு. இப்போ நரி சொல்லுது, ஐயோ இப்படிலாம் இல்லை ராஜா, நீங்க இப்படி பயந்தீங்கன்னா அப்புறம் எல்லாரும் பயந்துக்குவாங்க, காடே பயப்படும் இல்லை, நீங்க பயப்படக்கூடாது, ஒரு தைரியமா வாங்க. டேய் நீ என்ன காலி பண்ண முடிவு பண்ணிட்டாடா, நான் உன்னை நம்ப மாட்டேன். இல்லை ராஜா, சரி ஒன்று பண்ணலாம், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? இல்லை, உங்கள் வாழை என் வாழையும் இறுக்கமாக கட்டிடலாம், நம்ம போவோம். ஒரு வேளை அது பெரிய விலங்கு தான், அடித்து திங்கிறதா இருந்தால் உங்களை மட்டும் திங்காது, யாரையும் திங்கும்? என்னையும் நான் எஸ்கேப் ஆக முடியாது இல்லையா? ஆமாம், அதனால என்னையை கட்டி இழுத்துட்டு வாங்க, 2 பேரும் போயிடுவோமே, போய் நிற்போமே. சரி இதுக்கு ஒத்துக்கிறேன்னு நரி போகுது. சிங்கம் பயந்து 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 கூடவே போகுது. வாசல்ல போய் நின்னாச்சு. நரி சொல்லுது, சவுண்டு விடுங்க. சிங்கம் பார்த்துட்டே, டேய் உன்னை நம்பி சவுண்டு கொடுக்கலாமா? கொடுங்க ராஜா. என்ன ராஜா? சிங்கத்துக்கு ஒன்று ஒரு சவுண்டு கர்ஜனை. பக்கத்தில் நிறைய ஒரு சிரிப்பு. உள்ள இருக்கிற ஆடு இருக்கு இல்லையா, ஆடு 2வது பல்ப் எரியுது, மாட்டிச்சுல. ஒருத்தன் இல்லை 2 பேர் இருக்கான். இவன்ட்டு இருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு சடார்னு அந்த ஆடு சொல்லிச்சு உள்ள இருந்து, சபாஸ் நரி, வெரி குட், நான் சொன்ன மாதிரியே சிங்கத்தை வாழை கட்டி இழுத்துட்டு வந்துட்ட பாத்தியா, வெரி குட், நீ தாண்டா நல்ல மனுஷன், எனக்கு ஏத்த பிடிச்சு இழுத்துட்டு வாடா உள்ள அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்துச்சு. சிங்கம் பார்த்து ஒரு முறைச்சுது, நிறைய போடா, ஒரே ஓட்டம் ஓடுது. கூடவே சேர்ந்து யாரும் ஓடுவா, இழுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடுது. இந்த கதை எதுக்கு சார் சொன்னீங்க? இங்கே இந்த கதையில் ஆடு என்ன செஞ்சிருக்கு? சிந்திச்சிருக்கு இல்லையா? உண்மையில் ஆடு சிந்திக்குமா? ஆடு சிந்திக்காது, சிங்கம் பேசாது, நரி சிந்திக்காது. அப்ப இந்த கதையில் வருகிற ஆடு யாரு? ஆடே அல்ல. இந்த கதையில் வருகிற சிங்கம் சிங்கமே அல்ல. இந்த கதையில் வருகிற நரி நரியே அல்ல. இந்த கதையில் வருகிற ஆடு நாம் தான். இந்த கதையில் வருகிற சிங்கம் நாம் தான். இந்த கதையில் வருகிற நரி நாம் தான். நாம் தான் இந்த சமூகத்தில் ஒரு நிலையில் தலைவனாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிற போது, ஆடாக ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிற மனிதர்கள் அந்த தலைமை பண்பிற்கு வர வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? ஆடு என்ன செஞ்சது?
அப்ப நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கிறதுக்கு என்ன வேணும்? டீ வேணுமா? இன்னொரு கிளாஸ்? என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அது தெரிஞ்சா நாங்க ஏங்க சார்? கல்வி வேணும். கல்வியை எதன் வழியாக பெற முடியும்? மொழியின் வழியாக பெற முடியும். மொழி கல்வியை கொடுக்கும், கல்வி சிந்தனையை கொடுக்கும், சிந்தனை நம்மை என்னவாக மாற்றும்? தலைமனாக மாற்றும். மொழியால் நாம் என்ன செய்ய முடியும்? தலைமை ஏற்க முடியும். முடியுமா? நம் சமூகத்தில் அது நடந்திருக்கிறது. சில உதாரணங்களோடு நிறைவு செய்கிறேன். ஒரு உதாரணம், வே கிருஷ்ணசாமி ஐயர் அப்படிங்கிற ஒரு பெயர். இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. கேள்விப்பட்டிருக்கீங்க. யாரு? வே கிருஷ்ணசாமி. இந்த கேள்வி தான் கேட்கலாம். கேள்விப்பட்ட தலையாட்டினா சரி அப்படின்னு போயிடணும். ஆர்த்தர். சரி, அப்புறம் இங்க அதைத்தானே பேச போறீங்க. யாராவது ஒரு எழுத்தாளராக இருப்பாங்க, சொல்லிடுறேன். உண்மையில் வே கிருஷ்ணசாமி என்பவர் ஒரு வக்கீல். ஒரு திறமையான ஒரு வக்கீல். எங்க எப்போ அப்படின்னா, வெள்ளக்காரங்காலத்துல தமிழ்நாட்டில் சென்னை ஹைகோர்ட்ல இருந்த மிகப்பெரிய ஒரு வக்கீல். அவரை ஏன் சொல்றீங்க? அதற்கு முன்பாக சில விஷயங்களை சொல்லி கிருஷ்ணசாமி ஐயருக்குள் வருகிறேன். இந்த சமூகத்தில் ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், படிப்பு இருந்தால் எங்க போக முடியும்? தலைமைக்கு போக முடியும். மொழியின் மூலமாக அதை அடைய முடியும். இந்த சமூகத்தில் அந்த அதிகாரத்தை, அந்த தலைமையை வகிர்த்திருந்த நிறைய சமூகங்கள் இருந்தாலும் 2 சமூகங்களை இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். ஒன்னு வெள்ளாளர் சமூகம், இன்னொரு முதலியார் சமூகம்னு ஒரு 2 சமூகம் இருந்தது வச்சுக்கோங்களேன். அவர்களிடம் நிலம் இருந்தது, படிப்பு இருந்தது, அவர்களிடம் அதிகாரம் இருந்தது, செல்வம் இருந்தது. சரி, இருந்தது. நான் சொன்ன கிருஷ்ணசாமி ஐயர் என்பவர் என்ன சமூகம் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்ப என்னவா இருந்தாங்கன்னா, இவர்கள் எல்லாரிடமும் தங்களை ஒப்புவித்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு ஒரு கோயில் இருக்குன்னு வைங்களேன் ஊர்ல. அந்த கோயிலினுடைய அதிகாரம், அதனுடைய எல்லா பராமரிப்பு வேலையும் ஒரு வெள்ளாளரோ அல்லது முதலியாரோ ஒரு இடைசாதி சொல்கிற இன்றைக்கு சொல்கிற யாரோ ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அந்த கோயில்ல பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் வேலை பார்ப்பார். அவங்களுக்குன்னு தனியா ஊரே கிடையாது. நீங்க நல்லா வரலாற்றுல பாருங்க, பிராமணருக்குன்னு தனியா ஊர் கிடையாது. ஆனா ஒரு ஊரில் தெரு இருக்கும், அக்ரஹார தெரு இருக்கும். அவர்களுக்கு என்று ஒரு பெரிய நிலவளங்கள் கிடையாது. ஆனா நிலம் கொடுத்திருப்பாங்க. அவர்களால் விவசாயம் செய்ய தெரியாது. யார் விவசாயம் செய்வா? இந்த வெள்ளாளரும் மற்ற இடைசாதியினரும். அப்ப கோயிலில் அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்து முடித்து தங்களுக்கான ஊதியங்களை இவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஆங்கிலேயர்களுடைய வருகை இருக்கு இல்லையா, அது இந்தியாவிற்குள் நடந்ததில்ல. பிரிட்டிஷ்காரன் வந்தான்ல, வரும்போது அவன் வெறுமனே நம்மை அடிமைப்படுத்துகிற நிலமாக வரவில்லை, இங்கே கல்வியும் சேர்த்து கொண்டு வந்தான். அந்த கல்வியை கொண்டு வருகிற போது அதுதான் வாழ்க்கையில் நம்மை செழுமைப்படுத்தும் என்பதை உணர்ந்து கொண்ட முதல் சமூகம் பிராமண சமூகம். அந்த சமூகம் என்ன பண்ணுச்சு? நம்ம படிக்கணும்டான்னு முடிவு பண்ணுச்சு. வேகமா படிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல வெள்ளைக்காரனுக்கு ஒரு மூட நம்பிக்கை உண்டு. அவன் மொழி சார்ந்து. என்ன மூட நம்பிக்கைன்னா, அவனுக்கு அவனுடைய மொழியில 2 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 2 எழுத்துக்களை ஒழுங்கா எவன் உச்சரிக்கிறானோ அவன் உண்மையிலேயே அறிவாளின்னு அவன் நம்புவான். நம்ம ஊர்ல ஒன்று இருக்கல, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் சார், கலரா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு. அது மாதிரி அவனுக்கு அவன் மொழியில இருக்க 2 எழுத்தை சொல்றவன், ஒழுங்கா சொல்றவன் பொய் சொல்ல மாட்டான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அதை மூட நம்பிக்கைன்னே சொல்லுவோமே. அந்த 2 எழுத்து என்னன்னா, ஒன்னு எஸ், ஒன்னு ஹெச். இந்த 2ஐயும் ஒழுங்கா ஒருத்தன் சொல்லிட்டானா அவனுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், அவன் அறிவாளி அப்படின்னு அவன் நம்பினான். இந்த 2 எழுத்து எவனுக்கு ஒழுங்கா வந்துச்சுன்னா அன்னைக்கு சமஸ்கிருதம் படித்திருந்த பிராமணர்களுக்கு எளிதா வந்துச்சு. அவன் நினைச்சிட்டான், இவனுக்கு கொஞ்சம் நல்லா வரும் போல இருக்கு நம்ம மொழின்னு. அவனும் பக்கத்திலே வச்சுக்கிட்டான். அப்படியாக ஒரு சமூகம் கல்வியை நெருங்கி போகிற போது, அதற்கான வாய்ப்பும் அவர்களிடம் இருந்து கிடைக்கிற போது இருக்க பிடிச்சுக்கிட்டாங்க. அன்றைக்கு ஆங்கிலேயருடைய ஆட்சி இங்கே நிறுவப்படுகிற காலகட்டத்தில் நம் தமிழகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் முன்சீப்புகளாகவும் வக்கீல்களாகவும் நீதிபதிகளாகவும் யார் இருந்தான்னு பார்த்தா பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருந்தாங்க. ஏன்னா ஆங்கில கல்வியை அவர்கள் மற்ற சமூகத்திற்கு விட ரொம்ப முன்னாடியே பிடிச்சிட்டாங்க.
அப்ப அவங்களால ரொம்ப எளிமையா வேலைக்கு வர முடிஞ்சது. அது ஏன் சார் முன்சீப்பு வக்கீல் அதுலயே ரொம்ப கரெக்டா படிச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்கிறாரு. எங்க ரெண்டு பசங்க, நானும் என் தம்பியும், எங்க அப்பா அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா, எப்படியாவது 2 பேரும் ஒருத்தன் டாக்டராகவும் ஒரு வக்கீலாவும் ஆயிரணும்டா அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு அது அப்படி இருக்காது, வேற வார்த்தை மாறிடுச்சு, டாக்டராகவும். ஆனா எங்க அப்பா எனக்கு டாக்டராகவும் வக்கீலாவும் ஆயிரணுமாடா அப்படின்னாங்க. அது என்ன வக்கீல், இன்னைக்கு இன்ஜினியர் மாறிடுச்சுல, அன்னைக்கு வக்கீலா இருந்துச்சு. ஏன்னா வக்கீலா இருந்தா நிறைய சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற தொழில் வக்கீல் என்றால் அதை நோக்கி நகர்ந்தார்கள், அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தார்கள், நீதிபதிகளாகவும் முன்சீபுகளாகவும் நகர்ந்தார்கள். அவர்கள் மிக முக்கியமான அதிகார பீடங்களுக்கு போய் சேர்ந்தார்கள். இத அவர்கள் எதன் மூலமாக சாதித்தார்கள்? அதான் நான் சொன்னேன், கல்வியின் மூலமாக நம்ம சொல்றோம். அந்த மொழியை கற்றுக்கொண்டதன் மூலமாக தானே. யாரை பத்தி நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ரொம்ப சந்தோஷம். வாய்க்குள்ளேயே முணங்குறீங்க. அவ்வளவு ரகசியமான பேர்லாம் இல்ல, சத்தமாவே நம்ம சொல்லலாம். கிருஷ்ணசாமி ஐயர் அப்படிங்கிறவர் இல்லையா, அவர் தன்னுடைய மொழியை தன்னுடைய சமூகத்தின் வாயிலாக எப்படி பிடிக்கிறார், அந்த சமூக மொழியை அவருக்கு கொடுக்கறதுக்கு எப்படி கடமைப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். அவங்க அப்பா ஒரு முன்சீப், திருவிடைமதுரையுடைய முன்சீப்பாக இருக்கிறார், வேங்கடராம ஐயர், என்னோட நினைவு சரியா இருந்தா. அப்போ அவர் தன் பையனை படிக்க வைக்கிறார். அவர் படிக்க வைக்கிறார், அவர் வேலை வாங்கி கொடுத்து அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்ல. இல்ல, அந்த சமூகத்தில் இருக்கிற மற்றவர்கள் அவருடைய அறிவு கூர்மையை பார்த்து எப்படி தூக்கி விடுறாங்கன்னு பாருங்க. இந்து பத்திரிகைங்கள இந்து பேப்பர்லாம் வரும்ல, அதனுடைய ஆசிரியர் கஸ்தூரிரங்க ஐயங்கார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய அண்ணன் ராகவ ஐயங்கார், அவர் சொல்றாரு கிருஷ்ணசாமி ஐயர்ட்ட, தம்பி உன்னுடைய புத்தி கூர்மைக்கு நீ வக்கீல் படி வா அப்படின்னு. ஒரு சமூகம் எப்படி படிப்பை நோக்கி இழுக்குதுன்னு பாரு. படிச்சுட்டு அவர் சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா பாருங்க, வக்கீலா போய் கோர்ட்ல நம்ம சொல்லுவாங்கல்ல, எம்புருஷனும் கச்சேரிக்கு போறான்னு ஒரு வார்த்தை உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கச்சேரின்னா என்னன்னு தெரியுமா? இது மாதிரி நடக்கிற இந்த கச்சேரி இல்ல. கச்சேரி என்பது அன்னைக்கு கோர்ட். சும்மா போறான், போய் உட்காந்துட்டு அங்கே ஏதோ 2 பேர் வழக்காடுறாங்க, உட்காந்து பார்த்துட்டு வர்றான், தேங்காய் மூடி வக்கீல்லாம் சொல்லுவாங்க. அது இல்ல. அப்ப கோர்ட்டுக்கு இவர் போகணும், வக்கீல் ஆயாச்சு, போனா அங்க வழக்காடணும், அப்பதான் சம்பளம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வழக்கு கிடைக்கணும் முதல்ல. அதுக்கு என்ன பண்றது? எவ்வளவு உதவி செய்யறாங்க பாருங்க. அதற்கு ராமசாமி ஐயர் என்பவர் சென்னையில் முன்சீப்பாக இருந்து நீதிபதியாக உயர்ந்தவர், வழக்கறிஞராக முன்சீப்பாக இருந்து நீதிபதியாக வர்றார். அவர் தாங்கிட்ட வர்ற வழக்கெல்லாம் இவருக்கு கொடுக்கிறார். தம்பி இதான் புதுசா வந்திருக்கிற, பண்ணு, படிப்பு கிடைக்குது, வழக்குகளும் கிடைக்குது. ஆனா அதை வெறுமனே இவர் வச்சுட்டு அது கொடுத்துட்டாங்கிறதெல்லாம் வளரல, தன்னுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்துறார். ஒரு வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு, அது என்னன்னா அர்பனாட் பேங்க் திவால் வழக்கு, வங்கி வழக்கு. நீங்க கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். வெள்ளைக்காரர் காலத்துல ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டில் சென்னையில ஒரு வங்கி ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற பணம் படைத்தவர்கள்லாம் அந்த பேங்க்ல போய் பணம் போடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற பேங்க் செட்டப்பே தான். திடீர்னு ஒரு நாள் என்ன சொல்லிட்டான், பேங்க் திவால் ஆயிடுச்சுட்டான். அப்ப நம்ம போட்ட பணம் கிடைக்காது. என்ன எப்படி சொல்றீங்க? அவ்வளவுதான், முடிஞ்சது, திவால் ஆயிடுச்சு. அப்போ அந்த வழக்கை எடுத்து நடத்த கிருஷ்ணசாமி ஐயர் முயற்சி செய்கிறார். யார் எதிர்த்து நடத்தணும்? ஆங்கிலேயர் எதிர்த்து வழக்கு நடத்தணும். அவன் தான் நம்மளை ஆட்சி செய்யறான். ஆனா துணிச்சலோடு எதிர்த்து வழக்கு நடத்துவதற்கு ஆயத்தமாகிறார். இந்த அறிவு கூர்மை இருக்குல்ல, அது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. அர்பனாட் வங்கியினுடைய வழக்கு நடக்குது, கோர்ட்ல ஆஜராகிற வெள்ளைக்கார வக்கீல் ஒரு பாயிண்ட் வைக்கிறான், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதோட கேஸ் க்ளோஸ் ஆகணும். அதை எதிர்த்து அடிக்கிறார். என்ன வழக்கு, என்ன கேஸ்னா, அவர் ஆங்கில வக்கீல் நிற்கிறார். அவர் சொல்றாரு, இப்ப நிக்கிறாரே இந்த வழக்கறிஞர், இந்திய வழக்கறிஞர் பாரிஸ்டர் பட்டம் பெறவில்லை. பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர்கள் தான் திவால் வழக்குகளை நடத்த முடியும் அன்னைக்கு சட்டம் இருக்கு. அப்ப அந்த சட்டத்தை நடத்துவதற்கு, வக்கீலாக இவர் வழக்காடுவதற்கு இவர் பாரிஸ்டர் படிக்கவில்லை, இவருக்கு கிடையாது அந்த தகுதி, இவர் வெளியே அனுப்புங்கட்டார். முடிஞ்சு போச்சு கேஸ், அவ்வளவுதானே. அவர் வெளியே போகணும். அடுத்த நிமிடம் அவர் என்ன தெரியுமா முடிவு பண்றார்? தான் அணிந்திருந்த வக்கீலுடைய அங்கி அப்படி கலட்டி வைக்கிறார். சினிமா பார்க்குற மாதிரி இருக்குல்ல, கலட்டி வைக்க அப்படி கோர்ட்ல வைக்கிறார். வச்சுட்டு பார்ட்டி இன் பர்சன் லா, பார்ட்டி இன் பர்சன் யுவர் ஆனர் முன்னாடி வைக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பாதிக்கப்பட்டவர் என்ற முறையில் நான் வழக்கை ஆட விரும்புகிறேன் சொல்றார். ஒரே நிமிடம், நான் வக்கீல்,
என்னால் வழக்காட முடியாது. அதான் நீ சொல்ற, அந்த வங்கியில் பணம் போட்டவனில் நானும் ஒருத்தன், நான் பாதிக்கப்பட்டவன், கோட்டை கழட்டி வச்சிட்டேன், பாதிக்கப்பட்டவன் வழக்காடலாம்ல? ஆமா, இப்ப நான் வழக்காடுறேன், எனக்கு பதில் சொல். அப்படி நடந்த அந்த கேஸ்ல மிக முக்கியமான பல தரவுகளை முன்வைத்து இங்கிலாந்து போய் வெள்ளக்காரனோடு நடந்து வழக்காடி பணத்தை பெற்று வருகிறார். முழுமையா இல்லைனாலும் ஓரளவுக்கு பெற்று வருகிறார். இந்த இடத்துல ஒரு சமூகத்தினுடைய தலைவனாக கிருஷ்ணசாமி ஐயர் என்கிற வக்கீல் வளர முடிகிறது என்றால் அவருக்கு கிடைத்த படிப்பும் அது கொடுத்த மொழியும் எவ்வளவு முக்கியமானதுங்கிறது தெரியுதா? அந்த கிருஷ்ணசாமி ஐயர் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம ஆங்கிலேயரிடம் பணம் போட்டால் போச்சுன்னா திவால்னு சொல்லிட்டானா என்ன பண்றது? அதனால நமக்கு நாமே பேங்க் ஆரம்பிக்கலான்னு தன்னுடைய நண்பர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு வங்கி ஆரம்பிச்சா அந்த வங்கி தான் இன்றைக்கு இந்தியன் வங்கி. இந்தியன் பேங்க் கேள்விப்படுறீங்களா, பார்த்துருக்கீங்களா? அந்த இந்தியன் பேங்க் உருவான வரலாறு இதுதான். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த இந்தியன் பேங்க் இன்றைக்கு இந்தியாவில் மிகச்சிறந்த அளவில் போயிட்டு இருக்கிற பேங்க்ல ஒன்னாரு. அப்ப ஒரு சமூகத்தை தலைநிமிர்ந்து தூக்கி நிறுத்த முடியும் என்றால் அதை கொண்டு வந்து சேர்க்கிற தலைமை பண்பை ஒரு கல்வியும் மொழியும் நமக்கு கொடுக்கிறது என்றால் இது ஒரு உதாரணம். சார், இவங்கெல்லாம் இயல்பாவே மேல இருந்துகிட்டே வந்தவங்க சார், அவங்களால போயிட முடியுங்க. இது ஒரு பெரிய விஷயமானா கால்டுவெல் தெரியும் தானே? கால்டுவெல் கேள்விப்பட்டிருக்கீங்களே? யார் கால்டுவெல்? ஐயாவுக்கு தெரியும், மற்றவங்க கால்டுவெல்ங்கிற பேரை பள்ளிக்கூடத்துல கேட்டிருக்கீங்களா இல்லையா? அவர் எழுதின புத்தகம் என்னன்னு கேட்டா உடனே சொல்லிடுவீங்கல்ல. என்ன புத்தகம்? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கு. என்ன வார்த்தை சொல்லிட்டே இருக்கு? இது என்ன மாடல் ஆட்சி? கால்டுவெல் எழுதின புத்தகத்தின் பேர் என்ன? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். 9வது படிச்சிருப்பீங்க, 10வது படிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை எழுதிய கால்டுவெல் மற்றொரு புத்தகத்தையும் எழுதினார். நான் அவங்களோட நேரத்தை சேர்த்து வாங்கிக்கலாம் நினைச்சேன். சரி, ரொம்ப சீக்கிரமா முடிச்சார். அந்த கால்டுவெல் வேறொரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகம் என்னதுன்னு யாருக்காவது தெரியுமா? சரி, அவர் எழுதினது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்டது என்று தெரியுமா? அந்த புத்தகத்திற்கு இன்றைக்கு வரசும் அரசு ஆணைப்படி தடை இருக்கிறது தெரியுமா? அந்த புத்தகத்தை எழுதிவிட்டு 20 ஆண்டுகள் கழித்து அதே கால்டுவெல் அந்த புத்தகத்தை நான் திரும்ப பெற்றுக் கொண்டேன் என்று சொன்னது தெரியுமா? அந்த புத்தகம் என்ன தெரியுமா? ஸ்கெட்ச் ஆஃப் திருநெல்வேலி சாணார். திருநெல்வேலி சாணார்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய சரித்திரம், அதான் அவர் எழுதின புத்தகம். அது என்ன சார் அப்படி ஒரு புத்தகம்? அது எப்படி அவர் வாங்கிட்டார்? ஒரே ஒண்ணுதான். அவர் சென்னைக்கு வரார் 1830களில். கால்டுவெல் சென்னைக்கு வந்ததே ரொம்ப கஷ்டத்துல வர்றார். அவர் வர்ற கப்பல் விபத்துக்குள்ளாகுது, எலும்புருக்கி நோய் அவருக்கு வருகிறது. இதையெல்லாம் தாண்டி சென்னைக்கு வந்த அவருக்கு வேலை கொடுத்துட்டாங்க. நீ பாதிரியாக திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க இடையன்குடிங்கிற ஊருக்கு போ, அங்க வேலை செய், அங்கதான் நீ மத பிரசங்கம் பண்ணணும்னு சொல்றாங்க. அவர் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு போகணும். சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும் தெரியுமா யாருக்காவது? நீங்க கூகுள் மேப்ல உடனே எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா 622 கிலோமீட்டர்னு காட்டும். 1300 கிலோமீட்டர் நான் சொல்றேன். என்ன சார் 622 போயிட்டு வரது சொல்றீங்களா? அன்னைக்கு சென்னையிலிருந்து திருநெல்வேலி போகணும்னா இந்த நேர்கோட்டில் 622 கிலோமீட்டர்ல போயிட முடியாது. ஒரு சுத்தி 1300 கிலோமீட்டர் தூரத்துல தான் போகணும். எப்படி சார் சுத்தி போகணும்னா சென்னை, தரங்கம்பாடி, திருச்சி, நீலகிரி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இப்படி போகணும். இப்படி போனார் அவர் 1300 கிலோமீட்டர். எதுல சார் போனார்? நடந்து போனார். கால்டுவெல் திருநெல்வேலிக்கு நடந்து வந்து சேரார் 1300 கிலோமீட்டர். அவருக்கு சொன்ன ஊர் எந்த ஊரு? இடையன்குடி. அந்த ஊருக்கு போய் அங்க நிக்கிறார். அங்க ஊரே இல்லை. என்ன இங்க கிளம்பி வந்தோம், ஒரு ஊர் இருக்குமேன்னு பார்த்தோம், ஊரே இல்லைன்னு பாக்குறாரு. ஊரே இல்லாத ஊருக்கு நமக்கு வேலை அனுப்பிட்டானே, நம்ம போய் வெறும் காப்பி ஆத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதா? அங்கே இருந்தார்கள் மக்கள். யாராக இருந்தார்கள்னா
பனைமரம் ஏறி அது சார்ந்த தொழிலை செய்யக்கூடிய மக்கள் மிகவும் ஏழ்மையாக அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர்னு அவர்களுக்கான ஒரு ஊர் என்ற செட்டப் இல்லாம தனித்தனியா ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார். கால்டுவெல் அந்த ஊருக்குள் போய் இறங்குகிறார். இறங்கிய போது அங்க ஊரே இல்லை, அங்கே ஊரை உருவாக்குகிறார். அவர் மேப் போடுறார், ஒரு ஊரை உருவாக்குறார். இங்க வரலாற்று எடுத்து படிச்சு பார்க்க தெரியும். கால்டுவெல் பணம் கொடுத்து இடம் வாங்கி அதுல வீடு எப்படி இருக்கணும், கோயில் எப்படி இருக்கணும், கல்விக்கூடம் எப்படி இருக்கணும் எல்லாம் போட்டு அங்கு மக்களை கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த மக்களுக்கு அவர் கல்விக்கூடம் திறக்கிறார், மருத்துவமனை திறக்கிறார். ரொம்ப முக்கியமானதை தான் சொன்னேன், கல்விக்கூடம் திறக்கிறார், கல்வியை சொல்லி கொடுக்கிறார். அப்படி அவர் போய் சேர்ந்த அந்த ஊரில் உட்கார்ந்துதான் தி ஸ்கெட்ச் ஆஃப் திருநெல்வேலி சாணாருங்கிற புத்தகத்தை எழுதுறார். ஆங்கிலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்குன்னு எழுதுறார். எழுதி முடிச்சுட்டு அந்த மக்களுக்கு கல்வி கொடுக்கிறார். 20 வருடம் கழித்து படித்த அந்த தலைமுறை மக்கள், யாரை பத்தி எழுதினாரோ அந்த தலைமுறை சமூகத்தை சேர்ந்த மக்கள் 20 வருடத்துக்குள் கால்டுவெல் கொடுத்த கல்வியை படித்துவிட்டு அதன் மூலமாகவே தன் அறிவை வளர்த்து கொண்டு எங்களை பற்றி எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ கால்டுவெல் சொல்றார், அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சுப்பார், என்னையா நான் பாடம் சொல்லி கொடுத்தேன், நான் எழுதின புத்தகத்தை வேண்டான்னு சொல்றேன் தானே தோணி இருக்கணும். அவருக்கு அப்படி தோணல. ஒரு ஆசிரியனுடைய உண்மையான மகிழ்ச்சிங்கிறது எப்போ இருக்கும், நான் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேனோ என்கிட்ட படிச்ச பையன் போய் ஒரு 5 வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்து, சார் மாசம் நான் இவ்வளவு வாங்குறேன் சார்னு சொல்லுவான்ல, அப்ப என் மனசுக்குள்ள ஒரு சின்ன கால்குலேட் வரும்ல, நம்ம இவ்வளவு வாங்குறோம் 5 வருஷத்துல இவன் நம்ம மாதிரி 5 மடங்கு வாங்குறானே அப்படின்னு தோணும் போது என் மனதிற்குள் ஏற்படுகிற உணர்வு என்னவா இருக்கும், பொறாமையா இருக்குமா? இவனுக்கு அப்பவே ஒழுங்கா சொல்லி கொடுக்காம ஃபெயில் பண்ணியிருந்தோம்னா சரியா இருந்திருக்குமா? இவனை பாஸ் பண்ணி விட்டது தப்பா போய் அப்படியா தோணும். உள்ளம் கனிந்து கண்ணில் கண்ணீர் வந்து கையை பிடிச்சுக்கும்ல, டேய் தம்பி கேட்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கடான்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒரு மகிழ்ச்சி கால்டுவெலுக்கு வந்தது. எந்த சமூகத்தை முன்னேற்றணும்னு நினைத்து கல்வியை கொடுத்தமோ அந்த சமூகம் முன்னேறி என்னை கேள்வி இருக்கிற போது 20 வருடம் கழித்து அந்த புத்தகம் வேண்டான்னு சொன்னா, வேண்டாம் நான் திரும்பி வாங்கிக்கிறேன்னு கால்டுவெல் சொன்ன அந்த சமூகம் இன்றைக்கு நம் தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்களில் ஒருத்தராக ஐடி நிறுவனங்களில் மிகப்பெரிய ஐடி நிறுவனங்களை வைத்து நடத்துகிற சமூக ஊடகங்கள் மற்றும் பல நிறுவனங்கள் அதிகார மையங்களில் எல்லாம் உயர்ந்த இடத்திற்கு போய் சேர்ந்து என்றால் அவர்களுக்கு கிடைத்தது ஒன்னே ஒண்ணுதான். என்னது என்னது எதன் மூலமா? எதன் மூலமா? கல்வி எதன் மூலமா கிடைச்சது? மொழியின் மூலமாக கிடைச்சது. பைபிளில் யோவான் ஒரு வார்த்தை சொல்வார், அன்றைக்கு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தை என்பது மொழி, தேவன் என்பது தலைவன். மொழி யாரை உருவாக்கும்? தலைவனை உருவாக்கும். மொழி தலைமை கொள்ள செய்யும். நன்றி, வணக்கம்.